بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் உள்ள விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம சூரத்துல் பக்கராவில் 248 வசனங்களை பார்த்துருக்குறோம். 249 ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம். எஞ்சிய பகுதி இன்றைக்கி பார்க்குறோம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த தாலூத்தோடு சேர்ந்து அந்த படையினர்லாம் புறப்பட்டு போகிறாங்க. போகும் பொழுது இடையில் ஒரு நதி வருகிறது. அந்த நதியில் யாரும் தண்ணி குடிக்காதீங்க, ரொம்ப அவசியம்னு வந்தால் ஒரு கையளவுக்கு நீங்கள் குடிச்சிக்கிறங்க, இல்லைன்னா அப்படி குடித்தவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். ஆனால் அவருடைய கட்டளையை மீறி அவங்க அந்த தண்ணீரை நிறையவே குடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சென்ற வாரம் பார்த்தது அது வரைக்கும் பார்த்துருக்குறோம். பலம்மா ஜாவசஹு, ஜாவச என்றால் கடக்கிறது, ஒரு இடத்த கடந்து போகிறோம்ல, அதுக்கு பேர் ஜாவச. பலம்மா ஜாவசஹு, ஹூ என்பது அந்த நதி. பலம்மா ஜாவசஹு, அந்த நதியை, ஹுவ அவரும், வல்லதீன ஆமனும் ஆகு அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் கடந்த பொழுது, நதியை கடந்துட்டாங்க. நதியை கடந்தாங்கன்னா படகு மூலமாகவோ கப்பல் மூலமாகவோ ஏதோ நீச்சல் அடிச்சோ கடந்துட்டாங்க. நதிக்கு குறுக்கிடுதில்ல, நதியை தாண்டி தான் போய் அவன்கிட்ட சண்டைக்கு போட வேண்டியிருக்கு. ஜாலூத்துட்ட இப்போ ஜாலூத்துட்ட சண்டைக்கு போடுறதுக்கு முன்னாடி நதி குறுக்கிடுகிறது. அந்த நதியை கடந்த பிறகு உள்ள விஷயத்தை இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஃபலம்மா ஜாவசஹு, நதியை அவர் கடந்த பொழுது. இதில் இந்த ஹுவாண்டு ஒன்று வந்திருக்கு பாருங்கள், அது பொதுவாக தேவைப்படாது. ஜாவசவுலே அந்த ஹுவ இருக்குது. பலம்மா ஜாவசஹு, அந்த நதியை அவர் கடந்த பொழுது அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ஹுவங்கிறது சொல்ல தேவைப்படாது. ஆனால் அவரும் அவரோடு இருந்தவர்களும் இந்த சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். வல்லதீன ஆமனும் ஆகு, அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் சொல்வதாக இருந்தால் இது அத்துப்பு செய்வதற்கு அங்கே ஒரு சொல்லு வேணும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜாவசவில் உள்ள ஹுவை வெளியே போட்டிருக்கு. புலம்மா ஜாவசவு ஹுவ வல்லதீன, அவரும் அவரும்னு போட்டால் தான் அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களுங்கிறத அத்துப்பு செய்ய முடியும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உள்ளுக்குள்ளே ஜாவசவில் அந்த ஹுவை இருந்தாலும் ஜாவசவுக்கு உள்ள ஹுவில் அத்துப்பு செய்ய முடியாது. அத்துப்பு செஞ்சு சொல்கிறதா இருந்தால் அது வெளியே கொண்டு வரணும். அதனால் புலம்மா ஜாவசவில் உள்ள லமீரை எடுத்து வெளியே போட்டாங்க. புலம்மா ஜாவசஹு, அந்த நதியை கடந்த பொழுது, ஹுவ அவர், அவர் என்றால் யார்? தாலூத்து. தாலூத்து மட்டுமா கடந்தார்? கூட இருக்கிற மக்களும் சேர்ந்து கடந்தாங்கல்ல. அதுக்கு தான் வல்லதீன ஆமனும் ஆகு, அவரோடு நம்பிக்கை கொண்ட மக்களும் அவரும் நதியை கடந்த பொழுது, காலு அவரோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், லா தாக்கத்தலனா, தாக்கத்து என்றால் வலிமை, சக்தி, பலம். லா தாக்கத்தலனா, எங்களுக்கு சக்தி இல்லை, அல்யோம இன்றைக்கு சக்தி இல்லை, பி ஜாலூத்த, ஜாலூத்திடமும், ஜாலூத்திடம்னா ஜாலூத்தை எதிர்ப்பதற்குன்னு அர்த்தம். பி ஜாலூத்த ஒ ஜுனூதிஹி, ஜுனூதி என்றால் படையினர், ஜுந்துனா படை, ஜுந்துடைய பன்மை ஜுனூது. அவன் பல படைப்பிரிவுகள் வச்சுருக்கிறான். அவனுடைய வலிமையை பார்த்து பயப்படுறாங்க. நதியை கடந்த உடனே நாம் ஜாலூத்தை எதிர்த்து சண்டைக்கு போகிறோம், அவன் பயங்கரமான ஒரு ஆள், நிறைய படைகள் வச்சுருக்கிறான், அதனால் எங்களுக்கு இப்போ சக்தி இல்லைன்னு பின்வாங்குறாங்க. யார்? இவங்க தான் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு அநியாயம் பண்ணுறாங்க, அவங்களை எதிர்த்து நிற்கணும், எங்களுக்கு ஒரு தலைவரை நியமிங்கன்னு கேட்டாங்க. இவங்க கேட்ட அடிப்படையில் தான் அன்றைக்கு இருந்த அந்த நபி அல்லாஹ்விட்ட துவா செஞ்சு இந்த தாலூத்துங்கிறவரை நியமனம் பண்ணுறாங்க. இவங்களே கேட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சண்டேண்டு வந்த உடனே அம்மாடி நமக்கு சக்தி இல்லைங்கிறாங்க. காலு அவரோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், லா தாக்கத்தலனா, எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்யோம இன்றைய தினம் எந்த சக்தியும் இல்லை, பி ஜாலூத்த ஜாலூத்திடமும் ஜுனூதிஹி அவனுடைய படையினரிடமும், படையினரிடம்னா அவங்கள எதிர்க்கன்னு வச்சுக்கிறேன். ஜாலூத்தையும் ஜாலூத்துடைய படையினரையும் எதிர்க்கன்னு பிராக்கெட்டில் போட்டுக்கணும். எதிர்க்க
எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாரும் அப்படி சொல்லலை, அதில் பெருந்தொகையினர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயே உறுதியான மக்களும் கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, காலல்லதீன எலுன்னூன, லன்ன என்றால் கருதுவது, நினைப்பது, நம்புவது. யார் நம்புகிறார்களோ அன்னஹும் முலாக்குல்லாஹி, அவர்கள் அல்லாவை சந்திப்பவர்கள் என்று யார் நம்புகிறார்களோ, நாம் அல்லாவை சந்திக்க இருக்கிறோம், அதான் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும் அப்படின்ற நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்கல்ல. அப்போ இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு வழங்குது. இந்த மறுத்த கூட்டத்தாருக்கு உலகத்தில் சொகுசா வாழ்வதற்கு தான் நமக்கு ஒரு இந்த சண்டைக்கு போகணுமே தவிர மறுமைங்கிறது எங்களுக்கு இலக்கு இல்லைங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், போய் எனக்கு சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டத்தை ஜெயிக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். காலல்லதீன எலுன்னூன, அல்லதீன எலுன்னூன என்றால் நம்பக்கூடியவர்கள். லன்னு சொன்னால் நம்புறது, கருதுவது, நினைக்கிறதுன்னு பல அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல நம்புறது. அல்லதீன எலுன்னூன, யார் நம்புகிறார்களோ, அன்னகும் தாங்கள் முலாக்குல்லாஹி, அல்லாவை லாக்காண்டா சந்திக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது, நாம் அல்லாவோடு நேரடியாக சந்திக்க போகிறோம் என்று யார் நம்பினார்களோ அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின், எத்தனையோ சிறு ஃபேத்துனா கூட்டம், கலீலத்தினா குறையுது, சின்ன நம்பரில் உள்ளது, சிறியன்னு வச்சுக்கலாம். கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின், இந்த கம் என்பதற்கு எத்தனையோன்னு அர்த்தம். கம் என்பதற்கு அதாவது ஒரு கேள்வியாகவும் இந்த கம்முங்கிறத பயன்படுத்துவாங்க. வணங்குதா, கம் மக்கள்கிட்ட எவ்வளோ சாப்பிட்டாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு எவ்வளவுங்கிற அர்த்தம். அந்த கம்முக்கு பிறகு ஒரு மின் போட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளவோண்டு வந்துடும். கேள்விங்கிறது மறைஞ்சு அது ஒரு எவ்வளவோண்டு அதிக நம்பரை சொல்வதற்கு வந்துடும். அவங்க என்ன சொன்னாங்கண்டா, கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின், எத்தனையோ சிறு கூட்டத்தினர்கள், எத்தனையோங்கிறோம்ல, அந்த எத்தனைன்னு கேட்டால் கேள்வி, எத்தனையோன்னு கேட்டால் கேள்வி நீங்கி அது ஒரு செய்தியாக மாறிக்கிறோம். இப்போ கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின், எத்தனையோ சிறு கூட்டத்தினர்கள், கலபத் வென்றிருக்கிறார்கள், ஜெயித்திருக்கிறார்கள், ஃபேத்தன் கசீரத்தன் பெருங்கூட்டத்தை. வரலாறு எடுத்து பார்த்து வரலாறு அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க, எத்தனையோ சின்ன கூட்டங்கள் எத்தனையோ பெரிய கூட்டங்களை ஜெயித்திருக்கிறார்கள், அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை, இந்த ஜாலூத்துக்கு நம்ம பயப்பட வேணாம்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அந்த தாலூத்தோட போகிற மக்களில் அதிகப்படியான ஆட்கள் நமக்கு இயலாதுன்ட்டாங்க. கொஞ்சம் ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அதெல்லாம் பயப்படாதே, வாங்க இப்போ பார்ப்போம், சின்ன கூட்டமாக நம்ம இருந்தால் நம்ம ஒன்று ஜெயிச்சிட முடியும்னு சொல்லி தைரியமாக நின்றாங்களாம். அப்போ கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின், எத்தனையோ சிறிய கூட்டத்தினர்கள், கலபத்து வென்றிருக்கிறார், கலபண்டா மிகைப்பது, வெல்லுவது, ஜெயிப்பது, ஜெயித்திருக்கிறார்கள், ஃபேத்தன் கசீரத்தன் அதிகமான கூட்டத்தை, பெருங்கூட்டத்தைன்னு வச்சுக்கணும். அதிகமான கூட்டத்தைன்னா பெருங்கூட்டத்தை, பெருங்கூட்டத்தை ஜெயித்திருக்கிறார்கள், வென்றிருக்கிறார்கள். இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அல்லாஹ்வுடைய உதவியோடு என்ன செஞ்சுருக்காங்க, ஜெயித்திருக்கிறாங்க. வல்லாஹு மஅஸ்ஸாபிரீன், சகித்து கொள்ளக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த துன்பங்களை யார் சபுரு செய்கிறாங்களோ அந்த மக்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி அவங்க நம்ம பின்வாங்க வேணான்னு சொல்கிறாங்க. அவரோட இருக்கிற மக்கள் அதிகமான பயல் மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துருவோம், சின்ன கூட்டமாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிட முடியும், அல்லாஹ் உதவி செஞ்சான்னு சொன்னால் நம்ம சின்ன கூட்டமே பெரிய கூட்டத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு சாரார் சொல்கிறாங்க. அவங்க தான் மறுமையை நம்பினவங்கிறான்ல. அவங்க யாருன்னு கேட்டால், அன்னஹும் முலாக்குல்லா, அல்லாவை சந்திக்கக்கூடியவர்கள் என்று அவங்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க, சண்டைக்கு போயிட்டாங்க. போனதில் இவங்களும் சேர்ந்து போனாங்களா பின்வாங்கிட்டாங்களாங்கிற சொல்லப்படலை. சண்டைக்கு போய் அந்த ஒரு சாரார் எங்களுக்கு சக்தி இல்லைன்ட்டாங்க. அப்போ சக்தி இல்லைன்னு அங்கே உட்காந்துக்கிட்டாங்களா அல்லது வேண்டா வெறுப்பாக பின்னாடி போனாங்களாங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படலை. ரெண்டுக்கு இடம் இருக்குது. சக்தி இல்லைன்னு அவங்க சொன்னதன் மூலமாக யார் உறுதியானுட்டாங்களோ அவங்க மட்டும் அவரோட போயிருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு சொல்லியிருப்பாங்க. அல்லது முன்னாடி அவங்கள விட்டு வேண்டா வெறுப்பாக போவாங்கள்ல, வந்துட்டோம் புறப்பட்டு வந்துட்டோம் என்ன செய்கிறதுன்ட்டு, அது மாதிரி விருப்பம் இல்லாமல் போயும் இருக்கலாம். அது என்னன்னு தெரியலை. ஆனால் அந்த சந்தித்தாங்க. அந்த யுத்த காலத்தில் ஜாலூத் என்ன செஞ்சாங்க, அவர்கள் சந்தித்தார்கள். வலம்மா பரசு லி ஜாலூத்த ஓ ஜுனூதிஹி, ஜாலூத்தையும் அவனுடைய படையினர்களையும் அவர்கள் கண்டபோது நேருக்கு நேர் சந்தித்த பொழுது புறப்பட்டு போயிட்டாங்களா, ஜாலூத்தோட படையை போய் நெருங்கிட்டாங்க. நெருங்கி பார்த்துட்டாங்க. பலம்மா பரசு லி ஜாலூத்த ஓ ஜுனூதிஹி, ஜாலூத் என்பவனையும் அவனுடைய படையினர்களையும் அவர்கள் நேருக்கு நேர் கண்ட பொழுது காலு,
அவங்கெல்லாம் சொன்னாங்க, ரப்பனா எங்கள் இறைவா அஃப்ரிக அலைனா சப்ரன், எங்கள் மீது சபுரை பொறுமையை அஃப்ரகன்னா ஊற்றுறது, அப்படி தண்ணியை ஊற்றுறோம்ல, ஒரு ஜக்கிலேருந்து ஒரு டம்ளரில் ஊற்றுவாங்கல்ல, அதுக்கு பேர் அஃப்ரகன்னு சொல்லுவாங்க. இந்த சபுருங்கிறது ஒரு பொருள் மாதிரி கற்பனை பண்ணி அதை எங்கள் மேலே ஊற்றுன்னு கேட்குறாங்க. அதை பொறுமையை தாங்கிறத ஒரு இலக்கியமாக கேட்குறாங்க. அஃப்ரிக அலைனா எங்கள் மீது ஊற்றுவாயாக சப்ரன், பொறுமையை ஊற்றுவாயாக, பொறுமையை தருவாயான்னு வச்சுக்கணும். நம்ம இலக்கியமாக சொல்லக்கூடியதை சாதாரண நடைக்கு மாற்றினோம்னா பொறுமையை தருவாயாக, அஃப்ரிக அலைனா சப்ரன், எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, ஓ சப்பித்து அக்குதாமனா, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. இந்த பாதங்களை உறுதிப்படுத்துவதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த இடத்துலேருந்து ஓடாமல் நின்று சமாளிக்கிறதுக்குள்ளது. பாதம் உறுதியாக தான் நிற்பாங்க. ஒருத்தன் இப்போ எதிரியை கண்டு ஓடுறான்னு வைங்க, அவனுடைய பாதம் உறுதியாக இல்லைன்னு அர்த்தம். எதிரி பிறகு நிற்கிறான்னு வைங்க, அவனுடைய பாதம் உறுதியாக இருக்குன்ற அர்த்தம். அப்போ பாதத்தை உறுதியாக்குறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், எதிரியை கண்டு பயந்து புறமுதுகிட்டு ஓடாமல் ஆக்குவாயாகங்கிறதுக்கு உள்ள வார்த்தை அது. ஓ சப்பித்துன்னா நிலைநிறுத்துவாயாக, உறுதிப்படுத்துவாயாக. அக்குதாமனா, கதம் என்றால் பாதம், கதம் என்பதனுடைய பன்மை அக்குதாம். அக்குதாமனாண்டா எங்கள் பாதங்கள். ஓ சப்பித், நீ இறைவா எங்களுக்கு நீ வலுப்படுத்துவாயாக. அக்குதாமனா, எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக, பாதங்களை உறுதிப்படுத்துவாயான்னு சொன்னால், எதிரியை கண்டவுன்னா ஓடிட்டான்னா உறுதியாக இல்லைன்னு அர்த்தம், நிலத்தில் உறுதியாக நிற்கலன்னு அர்த்தம். ஓடாமல் இருந்தான்னு சொன்னால் பாதத்தை உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க எதிரியை கண்டு பயந்து ஓடாமாக்குவாயாகன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு பொறுமையும் தருவாயாக. ஓ சப்பித்து அக்குதாமனா, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாகன்னா, இப்போ களத்தில் இருந்து புறம் முதுகிட்டு ஓடக்கூடிய நிலையிலிருந்து காப்பாற்றுவாயாக, நின்று தாக்கு பிடிக்க வைப்பாயாகன்னு அர்த்தம். மேலும் துவா செய்கிறாங்க, வன்சுருனா, எங்களுக்கு உதவி செய்வாயாக. இந்த நசரங்கிற வார்த்தைக்கு உதவுதல்ன்ற அர்த்தம். இந்த உதவுதல்ங்கிற வார்த்தை ஒரு ஆளுக்கு எங்களுக்கு உதவியாகன்னு அர்த்தம் விளங்கிறது. அதுக்கடுத்து யாருக்கு எதிராக உதவி செய்யப்படுமோ அதில் அலா சேர்த்துக்கிடுவாங்க. வன்சுருனா, எங்களுக்கு உதவி செய்வாயாக, அலல் கௌமில் காஃபிரீன், இந்த காஃபிர் கூட்டத்துக்கு எதிராக. நசரவுக்கு பிறகு ஒரு அலா வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிராக, நமக்கு உதவி அவனுக்கு எதிராக இருக்குது அந்த உதவி. அப்போ வன்சுருனா, எங்களுக்கு உதவுவாயாக, அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிரான கூட்டத்திற்கு எதிராகன்ற அலாவுக்கு அர்த்தம் செய்யணும். வன்சுருனா, எங்களுக்கு உதவி செய்வாயாக, அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர் இந்த நிராகரிக்கிற இந்த ஜாலுத்து கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று யார் சொல்கிறா? இதெல்லாம் யார் நாளைக்கு அல்லாவை சந்திக்க போகிறோம் நம்புகிறாங்களோ அவங்க சொன்னார்கள். ஜாலுத்த கணவன் பயந்து ஓடலை, புறப்பட்டு நதியை கடந்துட்டாங்க, போயிட்டாங்க. ஜாலுத்தை நேருக்கு நேரம் பார்த்துட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் சண்டை ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க? எல்லாம் சண்டைக்கு வந்துட்டோம், இப்போ தான் எங்களுக்கு சபுரு தேவை, இப்போ தான் உறுதிப்பாடு தேவை, இப்போ தான் உன்னுடைய உதவி தேவை, நாங்கள் நிற்கிறோம், நீ உதவி செய்வாயாகன்னு என்ன செய்கிறாங்க? அந்த நேரத்தில் கேட்டாங்க. கேட்டுட்டு இப்போ ஹசமு அப்புறம் என்ன வழங்குதுன்னா, எல்லாரும் போகலன்னு வழங்குது. இதெல்லாம் யார் துவா செஞ்சுருப்பா? எங்களுக்கு சக்தி இல்லைன்னு சொன்ன நவனா செஞ்சுருப்பான். ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. தாளத்தோடு இருந்த ஆளுக்கு ஒரு சாரார் எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோன்னு ஒரு சாரார், இன்னொரு சாரார் நமக்கு இயலாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார். அவங்க தான் சொல்லிவிட்டாங்களே எங்களுக்கு முடியாதுன்ற, ஜாலுத்தெல்லாம் எதிர்க்க நாங்கள் வர முடியாதுன்ட்டாங்க. அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் வரலன்னு தான் வழங்க முடியுது. இவங்க தான் துவா செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ ஹசமு, ஹசமன்னா தோற்கடிக்கிறது. ஹசமண்டாலும் கலபண்டாலும் ஏறக்குறைய ஒரு அர்த்தம் தான். ஹசம என்றால் தோற்கடித்தான்ற அர்த்தம். ஹசமு என்றால் இவங்க தோற்கடித்தார்கள். யார்? இந்த தாளூத்தோடு இருந்த இவர்கள் தோற்கடித்தார்கள். ஹும் அவர்களை, இந்த ஹும்ங்கிறது அவன் ஜாலுத்தை குறிக்கும். ஹசமு இவர்கள் தோற்கடித்து விட்டார்கள். ஹும் அந்த ஜாலூத்து வகைராக்களை நெஞ்சிட்டாங்க, படையினரை தோற்கடித்து விட்டார்கள். பீதனில்லா, அல்லாவுடைய உதவியோடு, அல்லாவுடைய கட்டளையோடு, அல்லாவுடைய அனுமதியோடு அவர்கள் தோற்கடித்தார், ஜெயிச்சிட்டாங்க. சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை ஜெயிக்கும் நம்பிக்கையோடு போனாங்கல்ல, அல்லாவுடைய உதவி இருந்துச்சு. அப்போ அவ்வளோ பெரிய கொடிய ஜாலூத்துங்கிறவனே காலி பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தை சிதறடிச்சு விட்டார்கள்னு அர்த்தம். அதுக்கடுத்தது ஓ கத்தல தாவூது ஜாலூத்த, தாவூது என்பவர் அந்த ஜாலூத்தை கொன்றார். இப்போ இந்த தாவூதுங்கிறது திடீர்னு வர்றாரு. இப்போ படை தாலூத்து தலைமையில் தான் போகுது. தாலூத் தலைமையில் போகும்போது தாவூதுன்னு எங்கேருந்து வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த இந்த சப்ஜெக்டை தோக்குற வசனத்தில் என்ன வந்துச்சின்னு சொன்னால், அந்த சமுதாயத்தினர் அன்றைக்கு இருந்த நபிகிட்ட வந்து கேட்டார்கள். இது காலூலி நபியின் லகும், முதல்ல அது வாசி நம்ம பார்த்துட்டோம். அவங்களுடைய நபிகிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு மன்னரை நியமிங்கன்னு கேட்டாங்க. அந்த நபி தான் தாலூத்தை நியமிக்கிறார். அந்த நபி யாருன்னா அவர் தான் தாவூது. தாவூது வந்து ராஜாவாக இருக்கலை, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார். இவரை வந்து மன்னராக நியமித்த உடனே அதில் படை வீரராக போகிறார். தலைமை தாங்கிறது யார்? தாலூத்து தான். நபி வந்து அவர் தௌஹீத் பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருந்தார். படை நடத்துகிற அளவுக்கு உள்ளவராக அப்போ இருக்கலை. இவரைத்தான் இல்லை தகுதியானவர்ன்ற யாரை நியமிக்கிறான்? தாலூத்தை நியமிக்கிறான். அந்த போர் நடக்கும் பொழுது ஒருத்தர் வெட்டிக்கிடுவாங்கல்ல, அதில் தாவூத் தான் ஜாலூத்தை கொன்றது. இந்த படை வீரர்களில் அந்த தாலூத்துடைய படை வீரர்களில் ஒரு வீரராக தாவூது நபி இருந்தாங்க. அந்த நபிகிட்ட தான் அவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இவங்க அடக்குமுறை வந்து எல்லை மீறி போகுது, நாங்கள் யுத்தம் செய்யணும், எங்களுக்கு ஒரு ராஜாவை நியமிங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன செய்கிறான்? அல்லாஹ் வந்து தாலூத்தை நியமிக்கிறான். அதை அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு எல்லா ஆதாரத்தெல்லாம் காட்டினா அதுக்கப்புறம் பெரும்பாலானவர்கள் ஒத்துக்கிறல, கொஞ்சம் பேர் ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? யுத்த காலத்தை சந்திக்கிறாங்களா? சந்தித்தவொடனே ஜெயிச்சு எல்லாம் வெற்றியை கொடுத்துட்டான். அப்போ கத்தல தாவூதை கொன்றார் ஜாலூத் என்பவனை. போர்க்களத்தில் ஒருத்தர் கொள்வாங்கள்ல, அவனை குறிப்பிட்டு பர்டிகுலராக கொன்றது யாருன்னு கேட்டால் தாவூது தான் கொள்கிறார். தலைவனை முடிச்சிட்டாங்கன்னா படையெல்லாம் ஓடி போயிடும், செதறி போயிடும். அப்போ தாவூதை வந்து ஜாலூத்தை கொன்ற உடனே ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, ஆட்சி அல்ல அவருக்கு கொடுக்குறான். இப்போ அப்போ தாலூத்துலேருந்து என்ன செய்கிறான்? முதல்ல தாலூத்து தான் முதல் ராஜாவாக இருக்கிறார். இவர் ராஜாவாக இல்லை, நபியாக இருந்து கொண்டு அந்த தாலூத்து கீழே ஒரு படை வீரராக போய் என்ன செய்கிறாரு? அவர் வந்து போருக்கு போகிறார். அப்போ இது இந்த தாவூது ஜாலூத்தை கொன்ற உடனே இப்போ நபியே நல்ல தகுதியாக தானே இருக்கார், போர்க்களத்தில் வீரமாக செய்கிறாருன்னு சொல்லி என்ன நினைஞ்சிருக்கிறான்? அந்த ஆட்சி அதிகாரத்தை இவருக்கு மாற்றுறான். அல்லது வந்து அவர் கொல்லப்பட்டு கூட இருக்கலாம். போருண்டு வரும்போது தாலூத்து கூட என்ன செஞ்சுருக்கலாம்? எதிரிகளால் கொல்லப்பட்டும் இருக்கலாம். அப்போ வெற்றிடமாகும்போது ஒரு ராஜா வேண்டியிருக்கு, அதுக்கு புதுசாக நியமிக்காமல் தாவூதை நியமிச்சிருக்கலாம். அல்லது அவருக்கு வந்து இவரே வேறு தினமாக இருக்கிறாரு, அதனால் இந்த போரோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து தாவூது ராஜாவாக இருக்கட்டும்னு நியமிச்சிருக்கலாம். ஆனால் இந்த யுத்தத்துக்கு பிறகு தாவூது கையில் வந்துருச்சு. ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அவருக்கு அல்லாஹ் வந்து முல்குன்னா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். ஒரு ஹிக்மத்தை, ஞானத்தையும் கொடுத்தான். அல்லமஹு மிம்மா யஷாவு, அவன் நாடக்கூடிய விஷயங்களையும் அவர் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த தாலூத்து சம்பவத்தை எல்லாம் என்ன செய்கிறான்? சொல்லி முடிக்கிறான். இந்த இடத்துல பொதுவாக ஒருத்தர் சண்டை போடுறதுன்னு வரும்போது பொதுவாக வெகுஜன மக்களுக்கு பிடிக்காது. அது என்னடா இவன் போய் அவனை போய் கொள்கிறான், அவன் போய் இவனை போய் கொள்கிறான், இங்கே ஒரு ரத்தாறு ஓடுதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும்ல. எல்லாருக்கும் என்ன வரும்னு கேட்டால், ஒரு போரை சந்திக்கும் பொழுது பொதுவாக இதெல்லாம் விரும்பாத ஒரு கூட்டம் இருப்பாங்க. இவங்க செய்கிறதும் சரியாக தெரியாது, அவங்க செஞ்சும் சரியாக தெரியாது. என்னத்துக்கு போட்டுட்டு போய் அவனை போய் கொள்ள போகிறாங்க, இவன் போய் அவனை கொள்கிறான், இவனை கொள்கிறான், இப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மனநிலையை போக்குவதற்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த யுத்தத்தை முடிச்சுவிட்டு இந்த மாதிரி ஒருத்தரை எல்லாம் வந்து தடுத்துருக்காட்டி மொத்தமே உலகம் சீரழிஞ்சு போயிடும். சண்டை தேவைங்கிறான்ல. இல்லை என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த சண்டையினால் ஏன் சண்டை போட்டாங்க தேவையில்லாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தேவையில்லாமலாம் போடலை. இப்போ இவங்க போய் சண்டை போட்டு அவனை தோக்கடிக்கலைன்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் அழித்து கொள்ளுவான். ஃபசாத் அதிகமாயிரும், கெட்டவனுடைய அராஜகம் எல்லை மீறி போயிடும். அந்த எல்லை மீறி போவதை தடுக்கிறதா இருந்தால் சிலராவது போய் என்ன செய்யணும்? அவங்களோட சண்டை போட்டு தான் ஆகணும். இந்த சண்டை போடுவது வந்து சமுதாய நன்மைக்காக வேண்டி சில நேரங்களில் அவசியப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஒலவுலா தஃஉல்லாஹி, அல்லாஹ் தடுத்திருக்காவிட்டால் அந்நாச மக்களை பாலஹும் பிபாலின், சிலரை கொண்டு சிலரை தடுத்திருக்காவிட்டால், இவனை கொண்டு அவனை கொண்டு இவனை தடுத்திருக்காவிட்டால் ல ஃபஸதத்தில் அர்து, இந்த பூமி சீரழிஞ்சு போயிருக்கும். அல்லாஹ் வந்து இந்த தாலூத்து படையின் மூலமாக ஜாலூத்தை தடுத்திருக்காவிட்டால் இந்த எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கும். சீரழிவை தடுக்கிறதுக்கு தான் இந்த யுத்தம் நடந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அவன் எல்லை மீறி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனை யாராவது தைரியமாக போய் எதிர்கொண்டு அழிச்சாதான் பூமியை காப்பாற்ற முடியும், சீரழியிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகனா எதுக்கு இந்த சண்டைன்னு ஒரு சந்தேகம் பொதுவாக வரும்ல. அந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா தஃஉல்லாஹி நாஸ, மனிதர்களை அல்லாஹ் தஃபண்டா தடுத்திருக்காவிட்டால் பாலஹும் பிபாலின், சிலரை கொண்டு சிலரை, இவனை கொண்டு அவனை கொண்டு இவனை அப்படி தடுத்திருக்காவிட்டால்
ஃபசதத்தில் அருளோ, இந்த பூமி ஃபசாதாக போயிருக்கும், சீரழிந்து போயிருக்கும். உலாக்கின்னல்லாக என்றாலும் அல்லாஹ் வந்து ஜூ ஃபலரின் அலல் ஆலமீன், அகிலத்தாரின் மீது அருள் உடையவனாக இருக்கிறான். இந்த சண்டை உங்களுக்கு செஞ்ச அருளுங்கிறான் அல்லாஹ். இந்த சண்டை வந்து உங்களுக்கு பார்த்தா ஒரு ரத்தம் ஓட்டுறது மட்டும் உங்களுக்கு தெரியும் உங்கள் பார்வைக்கு. ஆனால் இது ஒரு பெரிய அருள். இப்போ அவங்க செய்ய முன் வந்திருக்காட்டி அவன் இருக்கிற நமக்கு அம்பது பேரும் கால்ட்டு பண்ணிட்டு போயிடுவான். இதை செஞ்சிருக்காட்டி அந்த ஜாலூத்துடைய கொடுமையினால் இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை மொத்தமாகவே அந்த நபியுடைய காலத்தில் 50 பேரும் அழிச்சிட்டு போயிருப்பான். அப்போ அந்த அழிவிலிருந்து உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த மக்களை தியாகம் செய்ய வச்சு உங்களுக்கு அருள் செஞ்சுருக்கிறான். உலாக்கின்னல்லாக ஜூ ஃபலலின், ஜூண்டா உடையவன், ஜூமாலின்னா பணம் உடையவன், ஜூ இல்முன்னா இல்மு உடையவன், அது மாதிரி ஜூ ஃபலலின்னா அருள் உடையவன். அல்லாஹ் வந்து ஜூ ஃபலலின் அருளுடையவனாக இருக்கிறான். அலல் ஆலமீன், அகிலத்தார் மீது, மக்கள் மீது அல்லாஹ் வந்து ரொம்ப இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அதனால தான் அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு தான் சண்டையை தவிர கொடூரத்தின் வெளிப்பாடு இல்லை அப்படிங்கிறது அதில் அடங்கியிருக்கிறது. இது 251வது வசனம். இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து இந்த செய்தியெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது நபிகள் நாயங்காலத்திலேருந்து ஒரு 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாவூதுன்னா அது ஒரு 2000 வருஷமாவது இருக்கும். அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. பழைய வரலாறுகளை அவங்க படித்ததும் கிடையாது. அவங்க இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட வாழையடி வாழையாக இந்த கதையெல்லாம் கேட்டு அவங்க அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லை. அதனால் என்ன செய்கிறான்னு கேட்டால், முகமது நான் தான் உனக்கு இதெல்லாம் சொல்லித்தர்றேன், உனக்கு இதெல்லாம் தெரியாது. தில்க ஆயாத்துல்லாஹி, இவை அல்லாஹ்வுடைய வசனங்களாக இருக்கும். நத்துலுஹா அலைக்க பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு உமக்கு நாம் இதை ஓதி காட்டுகிறோம். ஒயின்ன கிளம்பினல் முர்சலீன், நீ தூதர்களில் தூதராக இருக்கிறதுனால என்னிடமிருந்து இந்த செய்திகள்லாம் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை இது முடிச்சிடறான். இதோட 252வது வசனம் முடிந்து விடுகிறது. 253வது வசனம் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஜுசுன்னு பிரிப்பாங்கள்ல, குரானை 30 ஜுசுக்களாக பிரிச்சிருக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல ஜுசுவை பிரிக்கிறாங்க. அதனால் ஜுசு சாலிஸ் 3வது ஜுசுன்னு போட்டிருக்குல்ல, இந்த ஜுசுக்கள் எல்லாம் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. உஸ்மானுடைய அவங்க தொகுத்த குரானில் வந்து ஒரு ஜுசு 2 ஜுசுங்கிற பிரிவுலாம் இருக்காது. மொத்தமாக பக்கரான்னு சொல்லி அவ்வளவும் சேர்ந்து ஒன்றரை தான் இருக்குமே தவிர, இவங்க பக்கராவே 2வது ஜுசுங்கிற இடத்துல பிரிப்பாங்க. சயக்கூலுங்கிற இடத்துல என்ன செய்வாங்க, 2வது ஜுசுன்னு பிரிப்பாங்க. தெல்கர் சொல்லுங்கிற இடத்துல அது 3வது ஜுசுன்னு பிரிக்கிறாங்க. ஆனால் மூலப்பெருதில் என்ன இருக்காது, மூலப்பெருதி இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிற பெருதிகளை பார்த்தீங்கன்னா ஒரு சூறா தான் ஒரு டாபிக் மொத்தமாக சேர்த்து, அது சின்ன சூறாவாக இருந்தாலும் சரி, பெரிய சூறாவாக இருந்தாலும் சரி, ஒரு சூறாவுக்கு தான் ஒரு பிஸ்மில்லா போட்டு அடையாளப்படுத்துவாங்களே தவிர, இதோட ஒரு ஜூஸு முடிந்து விட்டது, 2 ஜூஸு முடிந்து விட்டதுங்கிற ஒரு விஷயமெல்லாம் அதில் இல்லாத ஒரு விஷயம். எதனால் இதை உண்டாக்குனாங்கன்னு கேட்டால், ஒரு மனுஷன் வந்து ஒரு 30 நாளைக்காவது ஒரு மாதத்துக்காவது ஒரு குரானை முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி, யாரோ ஒருத்தன் ஐடியா பண்ணி, இது மார்க்கரே அல்லாஹ்வோ ரசூலோ சஹாபாக்களோ கூட இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணலை. பிற்காலத்தில் வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், குரானை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் முடிக்கணுமா இருந்தால் சமமான 30 பங்காக பிரிப்போம் அப்படின்னா சமமாக இருக்கும் எல்லாமே. ஒரு ஜுசுவில் எத்தனை வசனம் இருக்குதோ அதே அளவுக்கான வசனம் அடுத்த ஜுசுனே இருக்கும். அடுத்த ஜுசுன்னு அதே அளவுக்கான சொற்களுடைய எழுத்தை கூட்டி எண்ணி பார்த்து அல்லது எழுத்துக்களை எண்ணி பார்த்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை சமமான 114 சூறாவையும் சமமான 30 பாகமாக பிரிக்கிறது. அது என்ன ஆகும்னு கேட்டால், ஒவ்வொன்றும் ஒரே அளவு கொண்டதாக இருக்கும். ஒரு ஜுசுவின் முதல் ஜுசுவில் எவ்வளோ இருந்து ஏறக்குறைய தான். இது கம்ப்யூட்டர் காலத்தில் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பிரிச்சிருக்க முடியும். எழுத்து எத்தனை ஹர்ஃபை எண்ணி கூட செஞ்சுருக்க முடியும். அந்த காலத்தில் ஒரு வாய்நாளை என்று தானே எண்ணி பார்த்து, சரி இது வரைக்கும் ஒரு ஜூஸுன்னு வச்சுக்கிடுவோம், இது வரைக்கும் 2வது ஜூஸுன்னு வச்சுக்கிறோன்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஜுசு என்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஆரம்ப காலத்தில் கிடையாது. இது பிற்காலத்தில் மூலப்பெருதிலையும் கிடையாது. பிற்காலத்தில் வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், குரானை வந்து ஒரு மாதத்தில் இப்போ இந்த ஜூஸு கணக்குப்படி போதுனீங்கன்னு வைங்க, டெய்லி ஒரு ஜூஸு ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் ஆயிரும். டெய்லி ஒரு ஜூஸு ஓதிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 30 நாள் வரும்போது 30 ஜூஸு முடிஞ்சிரும்னு யாரை கணக்கு பண்ணி அது 30 பாகங்களாக 30 ஜூஸு குரான் தான் பேரே சொல்லுவாங்க. மக்கள் என்ன செய்வாங்க, 30 ஜூஸு குரானும்பாங்க. 30 ஜூஸுங்கிறதே கிடையாது, 114 சூறா குரான் தான். 130 ஜூஸுங்கிறது நம்ம ஒரு வசதிக்காக நம்ம நினைஞ்சிக்கிட்டோம், அதை பிரிச்சுக்கிட்டோங்கிறத விளங்கிக்கிறேன். அப்போ அந்த ஜூஸுவில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நிஸ்புன்னு போட்டுப்பாங்க, பாதிண்டு அரை ஜூஸு வேறு பிரித்தாங்க. அந்த ஜூஸுவே என்ன செஞ்சாங்கன்னா, ருபோண்டு கால்வாசின்னு
அதை ஒரு பகுதியாக பிரித்து போட்டிருக்கோம் ஓரத்தில் ருபுன்னு போட்டிருக்கோம். ருபுன்னா ஒரு கால் ஜூஸ் 4 ரூபு வந்துச்சுன்னா ஒரு ஜூஸ் ஆயிரும், ருபுன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா சும்முன்னு போட்டிருப்பாங்க, 8ல் 1 8ல் 1 போட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜூஸுவை 8 துண்டாக்கி இது முதல் 8, 2ஆம் 8, இது 8வது 8ன்னு என்ன செய்வாங்க சும்முன்னு பிரிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பிரிக்கிறது வந்து பிற்காலத்தில் செஞ்சது. அதுக்கும் குரானுக்கும் எதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இப்போ நம்ம வந்து அந்த வசனத்துக்கு போயிடும். 3வது ஜுஸுன்னு சொல்லக்கூடியது வந்து எத்தனாவது வசனத்தில் வருது? 253 வருது. அது என்ன வருது? தில்கர் ருசுலு, இந்த தூதர்கள், இந்த பல தூதர்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறான்ல, இந்த தூதர்கள் ஃபல்லல்னா பாலஹும், அவர்களில் சிலரை நாம் சிறப்பித்திருக்கிறோம். ஃபல்லலை என்றால் சிறப்பாக்குறது, ஃபல்லல்னா என்றால் அல்லாஹ் சொல்கிறான் நாம் சிறப்பித்திருக்கிறோம். பாலஹும் அலா பாலின், அவர்களில் சிலரை விட, ஒருத்தரை விட ஒருத்தரை நம்ம எல்லா தூதரையும் சமமாக நம்ம ஆக்கலைங்கிறான்ல. தில்கர் ருசுலு, இந்த தூதர்கள் வந்து ஃபல்லல்னா பாலஹும் அலா பாலின், அவர்களில் சிலரை விட நம்ம சிறப்பித்திருக்கிறோம். அது கொஞ்சம் விவரிக்கிறேன். சிறப்பித்திருக்கணும்னா எப்படி? மின்ஹும், அவர்களில் இருக்கிறார்கள், மண் கல்லமல்லாஹு, அல்லாஹ் யாரிடத்தில் நேரடியாக பேசினானோ அவர்களும் இருக்கிறார்கள். இந்த தூதர்களில் மூசா நபிட்ட பேசினான்ல, மூசா நபிட்ட பேசின மாதிரி எல்லாத்தையும் பேசலை. மூசா நபிட்ட எல்லாம் பேசினானே தவிர எல்லா நபிட்டையும் பேசினானா பேசலை. அப்போ அந்த தூதர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாவோட அல்லாஹ் சிலர்கிட்ட பேசியிருக்கிறான். ஓ ரஃபா பாலஹும் தரஜாத்தின், சில ஆட்களுக்கு சில தரஜாக்களை உயர்த்தியிருக்கிறான். சில ஒரு நபி கொடுக்காத ஒரு தரஜாவை வந்து ஒரு நபிக்கு எல்லாம் அணிஞ்சிருக்கிறான், அதிகமாக்கியிருக்கிறான். வாத்தைனா ஐசபன மரியமல் பையினாத், மரியமுடைய மகன் ஈசாவுக்கு பையினாத், தெளிவான ஒரு சான்றுகளை நம்ம வழங்கினோம். அது அவருக்கு கொடுத்த சிறப்பு. வையதுனாகு பி ரூஹில் குதுசி, ரூஹுல் குதுசு மூலம் அவரை நம்ம வலுப்படுத்தினோம். இதுக்கெல்லாம் விளக்கம் பின்னாடி பார்ப்போம். ரூஹுல் குதுசுங்கிற ஜிப்ரீலுக்கு உள்ளது. பரிசுத்த ஆவிங்கிறாங்கல்ல, வையதுனாகு அவரை பலப்படுத்தினோம். பிரூஹில் குதுசுன்னா பரிசுத்தம், ரூஹுன்னா உயிர், பரிசுத்தமான ஆவி, பரிசுத்தமான ஆவியை கொண்டு அவரை வந்து மேம்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒலவுஷா அல்லாஹ் நினைத்திருந்தால் மக்குத்தத்தல் அல்லதீன மிம்பாதிஹிம், அவர்களுக்கு பின் வந்தவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். ஒரு நபியும் வர்றாங்க, அந்த நபி போன பிறகு அவங்களும் அடிச்சுக்கிறாங்க. ஒரு நபியுடைய ஒரு உம்மத்தாக இருக்கிறாங்க. அந்த ஒரு உம்மத்தாக இருந்தவங்களே என்ன செய்கிறான், அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு வந்துச்சா இல்லையா? ரசூலுல்லா மௌத்தா போனோன்னா சஹாபாக்கள் சண்டை போட்டுட்டாங்களா இல்லையா? இந்த மாதிரியான சண்டை முந்தைய நபிமார்களுடைய உம்மத்துகளே இருந்திருக்கிறது. உலவுஷா அல்லாஹ் நினைத்திருந்தானேயானால் மக்குத்தத்தலை, இக்குத்தத்தலைனா போர் செய்வது, மக்குத்தத்தலை அல்லதீன மிம்பாதிஹிம், அவர்களுக்கு பின் வந்தவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். மிம்பாதி மாஜாத்துஹுமுல் பையினாத், அவங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்ததற்கு பிறகு சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால், அல்லாஹ் நாடலை, விட்டுட்டான், அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டான். அறிவுரை தான் சொல்ல முடியும். உங்களை வந்து சண்டையே போடாத ஒரு படைப்பாகவும் ஆக்க முடியாது. இது செய்யாத இதை செய்யின்னு சொல்ல முடியும், அதை தான் செய்ய முடியுமே தவிர நான் வந்து சண்டையே போடாமல் ஆக்க நினச்சா அப்படி ஆக்கியிருப்பேன். படைக்கும் போது எல்லாம் படைச்சிட்டான்னு வைங்க, கோபம்ங்கிற டைப்பை நம்மகிட்ட எடுத்துட்டான்னு சொன்னால் சண்டை போடுவோமா? படைக்கும் பொழுது கோவப்படுவது, கோபம் தானே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கேன். கோவப்படுவது, ஆத்திரப்படுவதுங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் நம்மளை பழக்கிட்டான்னு வைங்க, என்ன செஞ்சாலும் நம்ம கோபமே வராது, கோபம் வராட்டி சண்டை வராது. அப்படி எல்லாம் நினச்சி ஆக்கியிருக்க முடியும். நான் ஆக்கலை, நீங்களாக விளங்கி, நீங்களாக சிந்திச்சு, நீங்களாக புரிஞ்சு நடக்கணும் என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்யலை, அந்த ஒரு வேலையை செய்யலைங்கிறான். உலவுஷா அல்லாஹ் நாடி இருப்பானேயானால் மக்குத்தத்தில் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். அல்லது நம்மின் பாதிகம், அந்த தூதர்களுக்கு பின் வந்தவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். அதுவும் எதுக்கு பிறகு சண்டையிடுறாங்க? மிம்பாதி மாஜாத்துஹுமுல் பையினாத்துனா தெளிவான சான்றுகள், தெளிவான சான்றுகள் அவர்களிடம் வந்ததற்கு பிறகு சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். ஆனாலும் ஒலாக்கின் இஹ்தலஃபு, என்றாலும் சண்டையிட்ட, அல்லாஹ் நினைச்சிருந்தா சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நினைக்கலைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், சண்டை போடாத ஒரு படைப்பாக உங்களை ஆக்கலை. சண்டை போடாத ஒரு மலக்கு மாதிரி ஒரு படைப்பாக ஆக்கியிருந்தான்னு வைங்க, சண்டை வந்திருக்குமா? எது நடந்தாலும் பேசாமல் இருந்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள சண்டை வராமல் ஆக்க முடியுமான்னா முடியும். ஆனால் அப்படி ஆக்கினா அவங்க என்னவாயிருவாங்கன்னா மனுஷ படைப்பாக இருக்க மாட்டாங்க. மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த விதமான பலவீனங்களெல்லாம் எடுத்து விட்ருவாங்க. அப்போ மாஜாத்துமுல் பையினாத், தெளிவான சான்றுகள் வந்ததற்கு பிறகு அவங்க சண்டை போட்டிருக்க மாட்டார்கள். ஒலாக்கின் என்றாலும் இஹ்தலஃபு, அவங்க முரண்பட்டார்கள், கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிடுவோம். அர்த்தத்தை முடிச்சுட்டு விளக்கத்தை நம்ம நாளைக்கு வருவோம்.
ஃபமின்ஹும் மன் ஆமன, அவர்களில் அந்த நபிமார்களுக்கு பிந்தி வந்த மக்களில் மன் ஆமன நம்பிக்கை கொண்டவர்களும் இருந்தார்கள். ஒமின்ஹும் மன் கஃபர நிராகரித்தவர்களும் அவர்கள் இருந்தார்கள். மறுபடியும் எல்லாம் சொன்னான், உலவு ஷா அல்லாஹு மகுத்தலு, அல்லாஹ் நாடினால் இவங்க சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். உலாக்கின் அல்லாஹ் எஃபாலு மாயுரியது, என்றாலும் அல்லாஹ் வந்து நினைத்ததை செய்வான் அப்படின்னு இந்த 253வது வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் கொள்கை சம்பந்தமான விளக்கங்கள்லாம் இதில் இருக்குது. இப்போ அர்த்தம் தான் பார்த்துருக்குறோம். இதில் உள்ள கொள்கை சம்பந்தமான விளக்கங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.